ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல்னு சொல்லலாம். இதில் நடக்காத பல விஷயங்களை நடத்தி காமிக்கிற ஒரு சக்தி இருக்குது. அதுவும் எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாமல், நீங்கள் கேட்குற மாதிரி எந்த ரூல்ஸுமே இல்லை. அதாவது பீரியட்ஸ் டைம் வந்தாலும் நீங்கள் செய்யலாம், நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் இதை செய்யலாம், எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் இதை தாராளமாக நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். பஞ்சமி தொடங்கி பஞ்சமி வரை செய்யணும். நிறைய பேத்துக்கு அடுத்த நாளே இது விடை கொடுத்துரும். இருந்தாலும் உங்களுக்கு சில விஷயங்கள் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, இத்தனை வருஷமாக நடக்கலை அப்படின்னு கூட நினைக்கிறது கூட இந்த பஞ்சமி நீங்கள் தொடங்கி அடுத்த பஞ்சமி வரதுக்குள்ளேயே அது நடத்தி காமிச்சிரும். அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ரொம்ப 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 ஈஸியாக செய்கிறது. சரிங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன மாதிரி சொல்கிறேன், அதை எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு விவரமாக தெரியும். நேற்று போட்ட வீடியோவில் பஞ்சமி டைமிங், அதாவது பஞ்சமி இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது, இன்றைக்கி எந்த நேரம் தொடங்கி நாளைக்கு காலையில் வரைக்கும் பஞ்சமி இருக்குது, எந்த டைமிங் வரைக்கும் இருக்குது, ப்ளஸ் இன்றைக்கி 2 காரிசித்தி நேரம் இருக்குது. அந்த காரிசித்தி நேரத்தோட டைமிங்ஸ் எல்லாமே நேற்று போட்ட வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த காரிசித்தி நேரத்தை மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா காரிசித்தி நேரம் நம்மளோட வராகமுத்தி சித்திரையை அவங்களோட குறிப்பிலேருந்து கொடுக்கப்பட்டது. நிறைய பேர்த்துக்கு நிறைய காரியங்களை சித்தியாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நடக்காத விஷயங்கள் எல்லாம் கூட அந்த காரிசித்தி நேரத்தில் செஞ்சு நிறைய பேர்த்துக்கு நன்மை அடைஞ்சிருக்காங்க. அதனால் அதை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லாக அதெல்லாம் வேலை செய்யும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் வராகி அம்மனுக்கு பஞ்சமினாலே தேங்காய் தீபம் போடுறது, மிளகு தீபம் போடுறது, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச நிறைய பல விஷயங்களை நம்ம செஞ்சிட்ருக்கோம். பட் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கஷ்டமே படாமல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சரி பண்ண முடியும். அதற்கு சில முறைகள், சில நேரங்கள், சில காலங்கள் எல்லாம் இருக்குது. அந்த நேரத்தை பயன்படுத்தி செய்யும் போது நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம், வருஷக்கணக்கில் கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப ஈஸியாக அடைய வேண்டிய விஷயத்தை அடைய முடியும். அதை முறைப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தான் நிறைய குறிப்புகளை நமக்காக வேண்டி விட்டுருக்காங்க. பட் அந்த குறிப்பு முறைப்படி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நமக்கு நிறைய வகையில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முறை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு பயன்படுத்த வேண்டிய ஒரு முறை தான். இதற்கு தேவையான ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சம்பழம். அதாவது நான் பஞ்சமி தொடங்கி பஞ்சமி வரைக்கும் இது செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது நீங்கள் டெய்லியும் ஒரு எலுமிச்சம்பழம் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை கடையில் வாங்கியாச்சு எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்திக்கோங்க. எலுமிச்சம்பழம் அப்படிங்கும்போது மாலை கட்டி அம்மனுக்கு போடுற மாதிரி அப்படி கிடையாது. இது மாலை கட்டி போடுறது ஒரு வகை. அது நம்ம வேறு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா சாதாரணமாகவே எலுமிச்சங்கனியை மாலையாக கோத்து ஒற்றைப்படையில் வராகி அம்மனுக்கோ இல்லை எந்த தெய்வத்துக்கு வேணாலும் நம்ம வேண்டிட்டு போடும்போது அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு கனி இருந்தாலே போதும். அந்த ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தாலே போதும், அப்போவே அந்த நிமிஷமே நம்ம கேட்குற விஷயத்த சரி பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால் வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கே, அதாவது இது அன்னன்னைக்கு செஞ்சு அன்னன்னைக்கு முடிக்கிற ஒரு முறை அப்படிங்கிறனால வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கி எலுமிச்சம்பழம் உங்கள் கையில் இருக்குன்னா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. என்ன செய்யணுங்கிறது இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும்னு சொன்னேன் இல்லையா. இந்த ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு ஆளுக்கு மட்டும்தான். சரிங்களா? உங்கள் வீட்டில் நீங்கள் 5 பேர் இருக்கீங்க, 6 பேர் இருக்கீங்கன்னா ஒருத்தரும் அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த செஞ்சுக்கோங்க. அவங்கவுங்களுக்கு தனித்தனி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு மட்டும் செய்ய போகிறீங்கன்னா ஒரே ஒரு கனி எடுத்து, இந்த வீடியோ இப்போ நீங்கள் மதியானம் தான் பார்ப்பீங்க. பட் நீங்கள் எப்போ இந்த முறை செய்யணும், காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு கனியை எதுக்காக வேண்டி வேண்டுறீங்களோ அந்த விஷயத்தை வேண்டிட்டு அம்மனோட காலடியில் வச்சுருங்க, பூஜை அறையில் வச்சுருங்க. இல்லை பூஜை அறைக்கு போக முடியாத ஒரு சிச்சுவேஷனாக வேண்டிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை ஏதாவது ஒரு ஷெல்ஃபில் கடவுளை நினச்சி வச்சுருங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் உங்களுக்கு செய்ய போகிறீங்கன்னா இது ஒரு முறைப்படி சுற்றணும். அதாவது எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க, கையில் எடுத்துக்கோங்க, வலது கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வலது பக்கம் ஒரு 3 வாட்டி, இடது பக்கம் ஒரு 3 வாட்டி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு தலையில் ஆரம்பித்து உள்ளங்கால் வர 3 வாட்டி திருஷ்டி எடுக்கிற மாதிரி அப்படியே எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே வச்சுருங்க. ஒரு ஷெல்ஃப்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு பக்கம் வச்சுருங்க. இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இதை எப்படி சொல்லணுங்கிறது சொல்கிறேன். திதி துதி சத்வப் திரு துதி. சரிங்களா? மறுபடியும் வேணால் சொல்லி காமிக்கிறேன். திதி துதி சத்வப் திரு துதி. சரிங்களா? இது இதை கொஞ்சம் ஒரு வாட்டி சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தையை ஒரு 33 வாட்டி சொல்லணும். இந்த 33 வாட்டிங்கிறது எப்போ சொல்லணும்னா, நீங்கள் அன்னைக்கே இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம ரிமூவ் பண்ணிடணும், வெளியே போட்டுடணும். சரிங்களா? அந்த வெளியே போடுறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லணும். அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுற எலுமிச்சம்பழத்தை அன்னன்னைக்கே ரிமூவ் பண்ணணும்.
எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, நான் சொன்னேன்ல உங்கள் தலையெல்லாம் சுற்றிக்கோங்க எல்லாம் சொன்னோம். இப்போ கடைசியாக என்ன பண்ணணும்னா, இந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் கையில் வச்சு நீங்கள் அந்த மறுபடியும் அந்த வார்த்தையை 33 வாட்டி சொல்லணும். கடைசியாக இதை ரிமூவ் பண்ணும்போது கையில் வச்சு, உள்ளங்கையில் வச்சு, வலது கையில் வச்சு இந்த வார்த்தையை ஒரு 33 வாட்டி சொல்லுங்கள். சொல்லிவிட்டு என்ன பண்ணணுன்னா, உங்கள் வீட்டுக்கு வெளியே நீங்கள் அதாவது அக்கம் பக்கத்தில் வீடெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க காலடியெல்லாம் படாமல் ஏதோ ஒரு இடத்துல 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இதை 4ஆக கட் பண்ணி குங்குமம் தடவி கொண்டு போய் போட்டுருங்க. இல்லை முச்சந்தியாக இருக்குன்னா அங்கே ஏதாவது தூக்கி போட்டு வந்துடுங்க. இப்படி போட்டுட்டு வந்துடணும். சரிங்களா? யாராவது வீட்டில் ஜென்ஸ் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு கொண்டு போய் போட்டு வர சொல்லிடுங்க. அன்னன்னைக்கே இதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அன்னைக்கு சுற்றி அன்னைக்கு ராத்திரியே நீங்கள் இதை பண்ணிடணும். இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இது வந்து ஒரு வகையான திருஷ்டி கழிக்கிற மாதிரி. நமக்கு ஏதாவது திருஷ்டி இருக்குனாலே எதனால் திருஷ்டி இருக்குது, ஒரு மனுஷனோட கண்ணு பொல்லா கண்ணுன்னு சொல்லுவாங்க. கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ இவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க வளர்ந்துட்டே இருக்காங்களே, இவங்களுக்கு மட்டும் எல்லாம் நடக்குதே, அந்த மாதிரி மனுஷனோட அந்த கெட்ட எண்ணங்கள் வந்து நம்மளை போட்டு அமுத்துமா. அப்படி அமுத்தும் போது நமக்கு நிறைய வகையில் நம்ம வேலையை கூட செஞ்சுக்க முடியாமல் நம்ம வந்து அப்படியே ஒரு கொஞ்சம் டவுன் ஆகும். அந்த மாதிரி திருஷ்டிகளை வந்து சரி பண்ணும். ப்ளஸ் வந்துட்டு தேவையில்லாத தடைகளை வந்து நிவர்த்தி பண்ணும். அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் உடைச்செறியக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த வார்த்தைக்கு வந்து இருக்குது. அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது இந்த எலுமிச்சங்கனியும் சேர்ந்து நமக்கு துணை புரியுது. ராஜகனியிலையா நமக்கு இருக்கிற பல வகையான பிரச்சனைகள் அதை சரி பண்ணும். இப்படி வந்து நம்ம அன்னன்னைக்கு செஞ்சுட்டு வரும்போது நிறைய பேத்துக்கெல்லாம் அடுத்த நாளே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும். அடுத்த நாளே வந்து நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு உண்டான ஒரு தகவல் வந்து உங்கள் காதில் கிடைக்கும். நிறைய குட் நியூஸ் வந்து நீங்கள் கேட்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் காதில் கேட்பீங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும். சரிங்களா? அப்படி ஒரு நாளில் உங்களுக்கு நடக்கலை அப்படிங்கும்போது பஞ்சமியில் தொடங்குறீங்களா? ஏன் பஞ்சமியில்னு சொல்கிறேன்னா, பஞ்சமியில் தொடங்கும்போது நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிது. அதனால தான் பஞ்சமியில் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த பஞ்சமி தொடங்கி அடுத்த பஞ்சமி வர வரைக்கும் டெய்லியும் இதை செய்யுங்க. டெய்லியும் ஒரு புது எலுமிச்சம்பழத்தை வாங்கி உங்கள் வேண்டுதலை வேண்டி சுவாமி பாதத்துக்கிட்ட வச்சுருங்க. அப்புறம் அதை எடுத்து நீங்கள் தலையில் சுற்றிட்டு நைட்டு கொண்டே வீசிடுங்க. நைட்டு ஒரு 8 மணி 9 மணி அந்த மாதிரி டைமில் கூட கொண்டே வீசிடுங்க. சரிங்களா? இது இப்படி தான் செய்யணும். ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தால் கூட அதை வீட்டில் வச்சுக்கக்கூடாது. அன்னன்னைக்கு அதை வெளியே அனுப்பிடணும் இந்த எலுமிச்சம்பழத்தை. ஏன்னா நீங்கள் லேடிஸ் போக முடியாதுன்னா கூட வீட்டில் இருக்க ஜென்ஸுகிட்டையாச்சும் சொல்லி அதை கொண்டே போட்டுற சொல்லுங்கள். சரிங்களா? வீட்டில் 4-5 பேர் இருக்கீங்கன்னா எல்லாம் ஒன்றா தனித்தனியாக செஞ்சுட்டு கூட ஒரு கவரில் போட்டு கொண்டே வீசிட்டு வந்துடுங்க. அப்படி தான் செய்யணும். இதை இப்படி செய்கிறதுனால நிறைய வகையில் நமக்கு பிடிச்ச கஷ்டங்கள் எல்லாம் வெளியே போகும். அந்த பஞ்சமி ஒரே பஞ்சமிங்கிறது இந்த பஞ்சமி தொடங்கி அடுத்த பஞ்சமிக்குள்ளேயே எதுக்காக நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதுக்கு ஒரு பாசிட்டிவான ஆன்சருங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். இது ரொம்ப சிம்பிளான முறை தான். ரொம்ப பெரிய செலவெல்லாம் இல்லை. ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் தான் டெய்லி நம்ம வாங்க வேண்டியிருக்கும். மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்கள் கஷ்டத்தை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி வேணாலும் பாருங்கள். இது நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குங்க. சரிங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.